அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் டிரோன். இன்னைக்கு என்னத்தை பற்றி கலைக்க போகிறேன்னு சொல்லி சொன்னால், இந்த வெப்பேப்பில் ஒரு பர்சன் நீண்ட நாளாக இருந்த ஒரு பிரச்சனைக்கு கன்சல்ட் பண்ணியிருந்தார். என்னன்னு சொல்லி சொன்னால், அது உங்களுக்கு இருக்கலாம், உங்களோட ஃபேமிலியில் யாருக்கும் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கலாம். என்னன்னு சொல்லி சொன்னால், வாட்ஸ், WARTS வாட்ஸ். இப்போ கூட நிறைய பேர் கையை பார்ப்பீங்க, எனக்கு இருக்குல்லன்னு சொல்லி. ஸோ வாட்ஸ்ன்னு சொல்லி சொன்னால் என்னன்னு சொல்லி சொன்னால், இது ஒரு சின்ன ஒரு ஸ்கின் க்ரோத். இது எதனால வருதுன்னு சொல்லி சொன்னால், ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷனால வருது. அது என்ன வைரஸ்ன்னு சொல்லி சொன்னால், HPV ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் நாங்கள் சொல்லுவோம். உங்களோட ஸ்கின் எப்பயாவது எக்ஸ்போஷர் ஆகிக்கல, அதாவது ஒரு கட்டுச்சரியோ இல்லாட்டி உங்களோட இம்யூனிட்டி எல்லாம் குறைஞ்சிருக்கலையா, என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், அந்த வைரஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகி அது ஒரு குரோத் தரும். அப்போ இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸால வர வோட்ஸ் யாரில் கொமனாக வருமானு சொல்லிச்சுன்னா, எங்களோட டேட்டா அனலைசிஸ் பண்ணி கொமனாக வர்றதை டீன்ஸ்லையும் அவங்களையும் கூட வரும். அடல்ட்ஸுக்கு வர்றது கொஞ்சம் நாங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கல குறைவு. காரணம், இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் க்ரோத் இன்ஃபெக்ஷன் ஆகி க்ரோத் ஆகிறது சொல்லிச்சுன்னா, எங்களோட இம்யூனிட்டி குறைகிற சந்தர்ப்பத்தில். ஸோ எங்களோட இளம் பிள்ளைகளாக இருக்கட்டும், வயதுகளாக இருக்கட்டும், இம்யூனிட்டி இளமாக்களுக்கு இம்யூனிட்டி நல்லா கம்ப்ளீட்டாக வந்திருக்கா, சின்ன பிள்ளைகளுக்கு, டீன்ஸுக்கு. ஸோ அவங்க வளர வளர இம்யூனிட்டி நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அந்த டீன் பருவத்திலையும் வயசான நாட்கள்லையும் இது வரது கொம்பனாக இருக்கும். இந்த ஓட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, நிறைய டைப் ஓட்ஸ் இருக்குது. சரியா? என்னென்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, கொமன் ஓட்ஸ் நீங்கள் படத்தில் பார்க்கலாம். நான் ஸோ கொமன் ஓட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஃபிலிஃபார்ம் ஓட்ஸ். ஃபிலிஃபார்ம் ஓட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த சின்ன சின்ன வட்டமாக முள்ளு மாதிரி கொஞ்சம் பாக்காரி அந்த மாதிரி இருக்கிறது, அப்படி ஓட்ஸாக இருக்கலாம். இல்லாட்டி பிளான்ட் ஓட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பாதத்தில் வர ஓட்ஸாக இருக்கலாம், பிளான்ட் ஓட்ஸாக இருக்கலாம், ஜெனைட்டல் ஓட்ஸாக இருக்கலாம். இல்லாட்டி நாங்கள் ஃபேஸில் வர ஃப்ளாட் ஓட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்படி நிறைய ஓட்ஸ் இருக்குது. ஸோ இதில் நாங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது வாட்ஸ்ன்றது ஒரு வைரஸ் வர இன்ஃபெக்ஷன். இது எப்போ ட்ரீட் பண்ணணும்னு சொல்லிச்சுன்னா, உங்களோட காஸ்மெட்டிக் பர்பஸ்க்காக வேண்டியும் சரி, இல்லை அது உங்களோட அனாய் பண்ணது உங்களோட பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படி எதுன்னு சொல்லி சொன்னால் தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது. தவிர அதில் நாங்கள் பயப்பட்டு கொஞ்சம் அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ட்ரீட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், என்னென்ன வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொல்லி சொன்னால், சிம்பிளாக நாங்கள் ஒரு க்ரீமோ ஜெல்லோ அப்ளை பண்ணுறதுலேருந்து சின்ன சர்ஜரி வரையும் போகலாம். இப்போ க்ரீம்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தேன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் சலிசிலிக் ஆசிட் உள்ள க்ரீம்ஸ் காமனாக யூஸ் பண்ணுறது நல்ல ரெஸ்பான்ஸ். அது ஜெல்லாக இருக்கலாம், க்ரீம்ஸாக இருக்கலாம், சலிசிலிக் ஆசிட் பேடாக இருக்கலாம். அது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி முதல்ல இந்த ஓட்ஸுக்கு மேலே படி ஒரு வாட்டரால் க்ளீன் பண்ணி போட்டு தான் நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணணும். சரியா? அப்படி க்ரீம் போட்டும் இது உங்களுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நாங்கள் சர்ஜரிஸ் நிறைய இருக்குது. க்ரையோ சர்ஜரிஸ் இருக்குது, இல்லாட்டி நாங்கள் அதை பேர்ன் பண்ணி கட் பண்ணி எடுக்கிற சர்ஜரிஸ் இருக்குது. ஸோ அப்படி சின்ன மைனர் சர்ஜரிஸ் இருக்குது. அதன் மூலமாக நல்ல தீர்வுகள் இருக்குது. டாக்டரை நீங்கள் எப்படி நீங்கள் இது சம்மந்தமாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னால், நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் நாட வேணும். அதே சமயம் உங்களுக்கு அந்த லீஷன்ஸ் இது வேர்ட்ஸ் இல்லை வேறு எதுன்னு சொல்லி சொன்னாலும் டாக்டர் நாடி நல்ல ஒரு அறிவுரை பெற்றுக்கொடுதாங்க. ஸோ இந்த வேர்ட்ஸ் நிறைய இடத்துல காமனாக இருக்குது. எனக்கும் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மேரில் நான் பார்த்துருக்கேன், அது காமனாக போயிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்னால் அந்த HPV வைரஸ் இருக்கிறபடியால் எப்போ உங்களோட இம்யூனிட்டி வீக் ஆகுதோ அப்போ அது குரோத் ஆகி இப்படி ஒரு ஸ்கின் லெஷனை கொண்டு வருது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பிரயோசனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.